மாசுச்சம்பல் இருக்குது, பீஃப் இருக்குது, இதுக்கு அடுத்தபடியாக அச்சாறு இருக்குது. நிறைய சாப்பாடு நம்ம பார்த்துருக்கோம், அழகான சாப்பாடாக இருக்கும். ஆனால் அதில் எந்த பிரயோசனமும் இருக்காது, டேஸ்டே இருக்காது, வித்தியாசமான ஜெயம். நம்ம அந்த ஒரு என்ன சொல்கிறது அப்படி இருக்குது. பாவம் இல்லை ரஹீம். பா சொல்லுவேன். நான் வந்து பீஃப் சாப்பிடல பெருசா, நம்புறேன் இல்லையா. ஆனா இன்றைக்கு ஒரு துண்டு பீஃப் சாப்பிட்ருக்கேன். ஆனாலும் பீஃப் சாப்பிட்ற இல்லை, இந்த பீஃபை சாப்பிடலாம், அப்படி ஒரு டேஸ்டியா ஆக்கியிருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் இப்படிதான் இந்த இது சின்னவங்க இது நல்லா இருக்குது. என்ன சொல்றது, இந்த சின்ன வெங்காயங்கிறது பல நோய்களுக்கு ஒரு மருந்து. சொல்லுவாங்க சாப்பிட்றதுக்கு முதல்ல குடிக்கிற தண்ணீர் இருக்குதானே, அந்த தண்ணீர் தேனை போன்றதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு கொண்டே இருக்கின்ற பொழுது இடையில குடிக்கிற அந்த தண்ணீர், அது என்ன சொல்றது, ஒரு வண்டை கண்டேன், ஒரு வண்டு வண்டு பூச்சி. அப்ப நீங்க அதையும் சேர்த்து சாப்பிட போறீங்க, கை கழுவிட்டீங்க. அதை சொல்றதுக்கு தான் நான் வாய் எடுத்தேன். நீங்க அதையும் உஷ்ணுன்னு சொன்னீங்க, நான் பேசுறேன். இந்த கடலில் இருக்க ஜீவன் நம்ம எவ்வளவு வந்து சாப்பிட்டுருக்கோம், இந்த ஜீவன் பக்கத்துல கூட வந்துக்காது. உண்மையிலேயே இந்த எத்தனையோ வீடியோக்கள்லாம் போடுறாங்க, இந்த சாப்பிட்ற மாதிரி. அந்த மாதிரி வீடியோக்கள் நமக்கு போடுறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னாக்கா, இன்றைக்கு எத்தனையோ பேர் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. ஒரு நல்ல சாப்பாடு, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஹோட்டல்ல ஒரு சாப்பாடை வாங்கி சாப்பிட்றதுக்கு, வயிற ஆசைப்பட்ட சாப்பாடை சாப்பிட்றதுக்கு கூட இன்னைக்கு நிறைய பேர் வசதி இல்லாம இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம பெருசா சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிடுற மாதிரி காட்டுற வீடியோக்கள் வந்து காட்டும்போது, அதை பார்த்து அவர்கள் ஒரு நிமிடமாவது கொஞ்சம் யோசிப்பாங்க, நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு எப்போ நம்ம சாப்பிட போறோம் சொல்லி அந்த மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாகுவாங்க. அதனால உண்மையிலேயே அந்த சாப்பாடு, நல்ல சாப்பாடுல வாங்கி சாப்பாடு காட்டுற அந்த வீடியோக்கள் வந்து எனக்குமே சுத்தமா பிடிக்காது. நான் கூட அந்த மாதிரி வீடியோக்கள் பண்றவங்களுக்கு மனசால திட்டு இருப்பேன் ஒரு நாள். சரினா ஏன்னு சொன்னாக்கா, எனக்காக இல்லை, அந்த பார்க்குற ஏழை மக்கள் இந்த மாதிரி சாப்பாடை நம்ம எப்போ சாப்பிடுவோம்னு யோசிப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக அவங்கள சாப்பிட்டு நான் மனசால திட்டுறீங்கன்னு சொல்லணும். ஆனா அதே தப்பு இன்றைக்கு நீயும் பண்ண போறேன்னு யோசிப்பீங்க. நானும் இன்றைக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்றது காட்டுற ஒரு வீடியோ ஏன் இதை காட்ட போறேன்னு சொன்னாக்கா, இது வந்து ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எடுத்த சாப்பாடு தான். ஆனா இந்த சாப்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடு. இது வந்து என்ன சொல்றது, கடும் ஈயா இருக்கு தானே, சட்டப்படி சாப்பாடு தான் இது. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இதுல ஒரே ஒரு சாமான் குறையுது, இந்த களியான்னு சொல்லுவாங்க தானே, களியா சொல்ற ஒரு விஷயத்த காணல. ஏன்னு சொன்னாக்கா, களியான்னு சொன்னாக்கா உங்களுக்கு தெரியும் தானே, அந்த ஈரல், வாழைக்காய் அதெல்லாம் போட்டு செஞ்சிருப்பாங்க, அதை காணல. ஆனா மற்ற எல்லாமே இருந்துச்சு. முக்கியமா இது ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண சாப்பாடு தான், அனுராதபுரத்துக்குள்ள இருந்து வந்த ஒரு சாப்பாடு தான் இது. ஆனா அந்த ஏரியாக்குள்ள மட்டும்தான் இது கொடுக்குறாங்க. ஆனா இதுல எடுத்து பார்த்தேன், சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குது சாப்பாடு சொல்லி, சாப்பாடு கொஞ்சம் சட்டப்பாடு இருக்கும் மாதிரி விளங்குது. பாருங்க ஜேம், இது ஒரு வித்தியாசமான ஜேம். நம்ம அந்த ஒரு என்ன சொல்றது அப்படி இருக்குது. பாவம் இல்லை ரஹீம். சொல்லுவாங்க அந்த மாதிரி வீடியோ நல்லா இருக்குது. இது பாருங்க மாஸ் டம்பல், மாசு சம்பல் இருக்குது, பீஃப் இருக்குது, இதுக்கு அடுத்தபடியா அச்சார் இருக்குது. இந்த அச்சார் சின்ன வெங்காயத்தெல்லாம் போடுற அச்சார், இதெல்லாம் நல்லா இருக்குன்னு யோசிக்க பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம்.
சட்டப்படி இருக்குது. வீட்டில் வந்து இன்றைக்கு யாரும் இல்லை, அப்போ சமைக்கிறதுக்கும் ஆள் இல்லை. அதனால தான் இப்படி ஒரு சாப்பாடை ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றேன். அதைத்தான் உங்களை காட்டி கொண்டிருக்கிறேன். பீஃப் இருக்குது, சாஃப்டாக இருக்குது, நல்லா காட்டுங்க. பீஃப் நல்லா இருக்குது. இப்படி சாப்பிட்ற பொழுது மைக்கு சும்மா பச்சக்கு பச்சக்குன்னு கேட்கும். ஏன்னா மைக் பக்கத்தில் வைக்கிறதுனால அதுக்காக யாரும் நினைச்சுக்காங்க என்ன சாப்பிட தெரியாமல் சாப்பிடுதா பச்சாக்கு பச்சாக்கு சத்தம் கேட்குது வெளியின்னு சொல்லி அது மைக் லேசாக நம்ம சப்பினாலும் அப்படி கேட்கும். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது உண்மையிலேயே. உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான சாப்பாடு தான் இருக்குது. நிறைய சாப்பாடு நம்ம பார்த்துருப்போம், அழகான சாப்பாடாக இருக்கும், ஆனால் அதில் எந்த பேசணுமே இருக்காது, டேஸ்டியே இருக்காது. ஆனால் இது ஒரு சட்டப்படி டேஸ்டியாக இருக்குது சாப்பாடு. ஆனால் நான் சத்தியம் எதிர்பார்க்கல இந்த சாப்பாடு ஒரு டேஸ்டியாக இருக்கும் சொல்லி. நான் எப்படி உங்களுக்கு காட்டுன்னு தெரியல. சொல்லுவாங்க சாப்பிட்றதுக்கு முதல்ல குடிக்கிற தண்ணீர் இருக்குது தானே, அந்த தண்ணீர் தேனை போன்றதுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு கொண்டே இருக்கின்ற பொழுது இடையில குடிக்கிறதான தண்ணீர் அது நஞ்சை போன்றதுன்னு சொல்லுவாங்க. சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்சது பின்னால குடிப்போம் தானே தண்ணீர், அது மருந்தை போன்றதுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒன்றை சொல்லுவாங்க. அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க சாப்பிடும்போது பேசப்படாது, சாப்பிடும்போது பேசப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படிதான் அந்த கதை ஒன்று எனக்கு ஞாபகம் வருது, சாப்பிடக்குள்ள பேசக்கூடாதுன்னு சொல்றது கதை. ஒரு அரசன் தன்னோட பிள்ளையோட வந்து தன்னோட மகனோட சாப்பிடும் பொழுது ஒரே சொல்லுவாராம், சாப்பிடும்போது பேசப்படாது, சாப்பிடுன்னு சொல்லி. எப்பவும் அப்படிதான், எப்போதுமே சாப்பிட்றதுக்கு முதல்ல அந்த அரசன் சொல்லிடுவாரு, சாப்பிட போறோம், யாரும் பேசப்படாது. யாருமே எல்லாருமே அப்படி அமைதியா இருந்து சாப்பிடுவாங்க. அப்போ ஒரு நாள் இப்படிதான் இந்த இது சின்னவங்க இது நல்லா இருக்குது, என்ன சொல்றது, இந்த சின்ன வெங்காயங்கிறது பல நோய்களுக்கு ஒரு மருந்தும், அந்த மருந்தாக அமைந்த வெங்காயம். அப்ப சாப்பிட்டு கொண்டிருக்குள்ள அந்த அரசனோட மகன் என்னமோ சொல்ல வந்திருக்காரு. அதுக்கு அரசர் எப்படி சொல்லிருக்காரு, அப்படி அதில் அவர் வாயை போட்டுட்டு சாப்பிட்டார். சாப்பிட்டுக்குள்ள சாப்பிட முடிஞ்சது பின்னால அரசர் கேட்டிருக்காரு மகன்கிட்ட, ஆமா சாப்பிட்டுக்குள்ள நம்ம சொல்ல வந்து என்னன்னு சொல்லி. பாப்பா இனி அதை சொல்லி வேலை இல்லைன்னு சொன்னார் மகன். சொல்லி வேலை இல்லையா? ஏன்? நீங்க சாப்பிட்டு கொண்டிருக்க டைம்ல உங்களோட சாப்பாட்டுல ஒரு என்ன சொல்றது, ஒரு வண்டை கண்டேன், ஒரு வண்டு வண்டு பூச்சி. அப்ப நீங்க அதையும் சேர்த்து சாப்பிட போறீங்க, கை கழுவிட்டீங்க, அதை சொல்றதுக்கு தான் நான் வாய் எடுத்தேன், நீங்க அதையும் உஷ்ன்னு சொன்னீங்க, நான் பேசுற அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அரசர் யோசிச்சாரு, அப்ப நான் சாப்பிட்டேன் நான் சொல்லி போட்டு வாந்தியெல்லாம் எடுத்து போட்டு அவரு இது சொன்னாரு. சரி இனி சாப்பிடக்குள்ள முக்கியமான விஷயங்களை மட்டும் பேசலாம்னு முடிவு எடுக்கிறார். அப்படியெல்லாம் தீர்மானம் மாறு. நல்லா இருக்கு சாப்பாடு, இல்லையா? ஒரு வித்தியாசமான சாப்பாடு இருக்கு, டேஸ்ட் இந்த டேஸ்ட் அப்படி டேஸ்ட். இந்த ஜேம்
இந்த ஜேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் இருக்குது அந்த ஜேம் வாங்குறது பக்கெட். ஆனால் இது இவங்களே பண்ணியிருக்காங்க வீட்டில். ஒரு அக்கா ஒன்று தான் செய்கிறாங்க அந்த சாப்பாடு. உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்குது இது. இந்த டேஸ்ட் நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்வேன்னு தெரியல. இந்த கடையில் இருக்க ஜேம் நம்ம எவ்வளோ வந்து சாப்பிட்டுருக்கோம். இந்த ஜேம்ட பக்கத்தில் கூட வந்துருக்காது எந்த பெரிய ஜேம். அப்படி ஒரு டேஸ்டா இருக்குது. நான் சொல்றது சத்தியமா உண்மை. சரி, இன்றைய தினம் இப்படி ஒரு காணொலியை பதிவு செஞ்ச காரணம் இந்த சாப்பாடு அப்படி ஒரு டேஸ்டியா இருந்துச்சு. உண்மையிலே சாப்பிட்டு பார்த்தேன், உங்களுக்கு பொய் சொல்ல தேவைதானே. அப்ப யோசித்து பார்த்தேன், இது ஒரு வீடியோவா பண்ணணும்னு சொல்லி போட்டுதான் இந்த வீடியோ எடுக்கிறேன். உண்மையிலே ஃபென்டாஸ்டிக். அப்படி சாப்பாடு ஒரு சொல்லு வேலை இல்லை. இது இந்த மாஸ் டம்பலா இருக்கட்டும், இந்த மாஸ் டம்பல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாவே போட்டிருக்காங்க. அதுல வேலை பாருங்க. வாவ், நான் வந்து பீஃப் சாப்பிட்றதில்ல பெருசா, நம்புவேங்க. ஆனா இன்றைக்கு ஒரு துண்டு பீஃப் சாப்பிட்ருக்கேன். ஆனா பீஃப் சாப்பிட்ற இல்லை, இந்த பீஃப் சாப்பிடலாம். அப்படி ஒரு டேஸ்டியா ஆக்கியிருக்கிறாங்க. ஏதோ சாப்பிட்டேன் ஆசையில, இவ்வளவுதான். சரி, இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. இது ஒரு சும்மா ஒரு பண்ணுக்காக எடுத்த வீடியோ. தப்பா நினைச்சு கொள்ளாதீங்க யாரும். இந்த சாப்பாடு சாப்பிட்றத நான் சாப்பிட்றத பார்த்து உங்களோட நாவில எச்சியல் ஊறினாக்க தயவு செய்து இறைவனுக்காக மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோக்களை காட்டுறதுக்கு சத்தியமா விருப்பம் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு ஏன்டாண்ட உலகத்துல இவ்வளவு ஏழை மக்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தாங்கன்னு சொன்னாங்க, அவங்களோட நாவில எச்சி ஊறினா சத்தியமா அதை நம்மளால தாங்க முடியாது. இறைவன் கூட மன்னிக்க மாட்டான். அதனால இந்த மாதிரி வீடியோக்கள் காட்டுறதுக்கு நீங்க விருப்பம் இல்லை. தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த ஒரு காணொலி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.